கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் தந்தை மகனான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் போலீசார் விசாரணையில் கொல்லப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கும் கூடுதல் தகவல்களை நாம கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா பார்க்கக்கூடிய இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? இன்றைய வழக்கினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழக்கு பற்றி விரிவா சொல்லுங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு 2020ஆம் ஆண்டு இது நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் 19/6/2020 அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் ஒரு செல்போன் கடை வச்சிருக்காங்க. அவங்க ஊரடங்கு விதிகளை மீறினதா சொல்லி சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு போலீசார் அவங்கள அழைத்து சென்று விசாரிக்கிறோம் சொல்லி ஒரு நாள் இரவு முழுவதும் அவங்கள காவல் நிலையத்தில் வச்சு சித்திரவதைப்படுத்தினதா வழக்கு. அதுக்கு அடுத்து அவங்கள கோயில்பட்டி கிளை சிறையில் அடைக்கிறாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகாம கோயில்பட்டி கிளை சிறையில கொண்டு போய் அனுமதிச்சதுனால தொடர்ச்சியா அவங்களுக்கு ரத்தப்போக்கு, உடல்நிலை சரியில்லாம போய் 5 மணி நேர இடைவெளிக்குள்ள தந்தை மகன் 2 பேருமே உயிரிழந்துடுறாங்க. இந்த சம்பவமானது 23ஆம் தேதி அவங்க உயிரிழக்கிறது, 6வது மாசம் 2020வது வருஷம். இது அந்த நேரத்தில் மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுபோக இந்த காவல்துறையினர் தாக்குனதுனாலதான் அவங்க உயிரிழந்தாங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் குற்றம் சாட்டு வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த வழக்கு சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கப்பட்டதா, கோயில்பட்டி கிளை சிறையில இறந்ததா சொல்லி கோயில்பட்டியில போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு தொடரப்படுது. 1/7/2020 அன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தாமா முன்வந்து சுயமோட்டோவா இந்த வழக்கை எடுக்கிறாங்க. இந்த வழக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இதுல யார் குற்றவாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இதற்கிடையில கோயில்பட்டி சிறையில இறந்ததுனால கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் அவர் ஒரு விசாரணையை துவங்கி இருக்காரு. இந்த நேரத்தில் சுயமோட்டோவா வழக்கு எடுக்கப்படுது. இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அப்போது இருந்த தமிழக அரசு இதை சிபிஐ விசாரிக்கணும், சிபிஐ வசம் இந்த விசாரணையை ஒப்படைக்கிறாங்க. அந்த சிபிஐ சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில இருந்து மதுரை இங்க தூத்துக்குடி விசாரிக்கணும். இதற்கிடையில இந்த தடயங்கள்லாம் அழிக்கப்படலாம் அப்படின்ற நோக்கத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனே வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகப்படுது. அதுபோக அதற்கிடையில சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கலாம், முதல் விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போடுது. அதை தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணையை தொடங்குது. சிபிஐ போலீசார் வர்றாங்க. 3 மாச இடைவெளியில விசாரணையை முடிச்சு 2427 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க. இது போய்கிட்டே இருக்கும்போது இதுல 10 போலீசார்கள் காவல்துறையினர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐகள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 காவல்துறையினர் இதுல குற்றவாளிகளா சேர்க்கப்பட்டு இவங்க குற்றவாளிகளாக குற்றவாளிகளாக கருதப்பட்டு இவங்க கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருக்காங்க. இன்னைக்கு வரை அவங்க சிறையில தான் இருக்காங்க. அவங்க இன்னும் வெளிவரல. இந்த வழக்கு 5 வருஷமா மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. இந்த வழக்குல இருக்க இந்த 10 பேருமே இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் வழக்காடியாவும் இருக்காரு, வழக்கறிஞராகவும் இருக்காரு. இது மாதிரி இதுல 100க்கும் மேற்பட்ட 105 சாட்சிகள் தொடர்ந்து விசாரிக்கப்படுறாங்க. இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் தாண்டவன், பத்மநாபன், தமிழரசி, நாகலட்சுமி, இன்னொரு முறை நாகலட்சுமி, மொத்தம் 5 நீதிபதிகள் முடிச்சு இப்ப நீதிபதி முத்துக்குமரன், மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இந்த தீர்ப்பை வழங்க இருக்காரு. இதுல இதுக்கு இடையில இந்த 10 பேர் இது எதற்காக காலதாமதமாகுதுன்னா, இந்த 10 பேரும் 105 சாட்சிகள்கிட்டையும் குறுக்கு விசாரணை பண்றாங்க. இந்த குறுக்கு விசாரணை காலதாமதம் ஏற்படுத்துவதற்காக தான் என்றெல்லாம் ஊடால இடையில உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. தொடர்ந்து அந்த ஜெயராஜ், பென்னிக்ஸோட குடும்பத்தார்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனுக்களை தாக்கல் செஞ்சு விசாரணையை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னதுனால இந்த விசாரணை தற்போது முடிவடைந்திருக்கிறது. தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையில் பலர் நல்லவங்க இருக்காங்க, பல கெட்டவங்க இருக்காங்க. இதுல காவல்துறையினர்ல இது போன்ற கெட்டவங்கனால மக்கள்கிட்ட காவல்துறைக்கு மேல இருக்க அந்த மதிப்பு குறையுது, காவல்துறைக்கு இதனால மரியாதை குறையுது அப்படின்னு
பலர் பேசுறாங்க. அதுபோக பொதுமக்களின் கடைசி எதிர்பார்ப்பு, கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான், நீதிமன்றம் தான். இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கு. நீதித்துறையின் மாண்பை இந்த வழக்கின் தீர்ப்பு காக்குமா என்பது சற்றேறக்குறைய சில நிமிடங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.